வணக்கம் சார். வணக்கம். ஸோ தலைவர் 50 ஆண்டுகளா இன்னுமே ஒரு சூப்பர் ஸ்டாராகவே இருந்து வராரு. முதல்ல அதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி சூப்பர் ஸ்டார் ஃபேன் ஆனீங்க? நான்லாம் வந்து பர்த் சார், அது அப்பா தலைவர் ஃபேன். 4 ஜென்ரேஷனாக வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி எங்கள் குடும்பம். இப்போது ஆக்சுவலாக தாத்தா, எங்கள் அப்பா இப்போ தாத்தா ஆகிட்டாரு. ஸோ எனக்கு பையன் வந்துட்டான். ஸோ நாங்கள் 4 ஜென்ரேஷன் இந்த மாதிரி இப்போ பல குடும்பங்கள் இருக்குது தமிழ்நாட்டில், இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில். ஸோ 4 ஜென்ரேஷன் தலைவர் ஃபேன்ஸ் அப்படின்ற அந்த கிளப்பில் நாங்கள் இருக்கோம். அந்த ஓலம்ப பார்த்தவங்க அப்பவும் சில கேட்டகரி தான் நீங்கள். அந்த கேட்டகரியில் நாங்கள் இருக்கிறோன்றதுனால பை டிஃபால்ட் நான்லாம் ஏன்லாம் எனக்கு சொல்ல தெரியாது சார். எப்படி பல பேர்னால ஆளாளுக்கு ஒன்று பிக் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டைலில் பிக் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் இதை பிக் பண்ணுவாங்க, அப்படியே ஒருத்தர் ஒன்று பிக் பண்ணுவோம். ஏதோ ஒன்று அவர்கிட்ட வந்து இப்போ அவர் ஒரு பெரிய மாசுக்கு கேட்டர் பண்ணுறதுக்கான எல்லா எலமெண்ட்ஸும் அவர்கிட்ட இருக்குது. ஒரு சும்மா இது மட்டும்தான் இவர்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி யூ கேனாட் ஆக்சுவலி அவரை புட்டுமின்ன ஸ்பாட் இந்த இடத்துக்குள்ளே வச்சுட்டு இதுக்குள்ளே சுருக்கி அவருக்கு ஒரு கேட்டை போட்டு உட்கார வைக்க முடியாது. நிறைய பேருக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு, பசங்களுக்கு, வயசான லேடிஸ்க்கு, வயசான ஆம்பளைங்களுக்கு எல்லாமே, அதே மாதிரி கேங்காக இருக்கிறவங்களுக்கு, வைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவர்கிட்ட எடுத்து அல்ல குறையாத மாதிரி அவர்கிட்ட அப்படி ஒரு விஷயம் இருக்குது, ஒரு மாஸ் இருக்குது. ஸோ இப்போ அதனால் வந்து எதுக்குன்னு சொல்ல தெரியாது. பட் ஆனால் நானும் ரஜினி ஃபேன்னு சொன்னாங்க. ரஜினி படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நானும் அதை நம்பினேன். அப்படியே பார்த்தா அது உண்மையாயிடுச்சு. அதுவே பார்த்தா என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. அவ்வளோதான். ஏன் என்ன ஏதுன்னு அதுக்குள்ளே டீப்பாக போக தெரியல ஆக்சுவலாக. இதுன்னு பிரித்து எல்லாமே பிடிக்கும் அவர்கிட்ட. இதை மட்டும் சொல்லிட்டேன் அப்படின்னா அப்புறம் மற்ற அதை சொல்லியிருக்காம இதை சொல்லியிருக்கூடாதுன்னு போய் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அதனால் இது அதுன்னு எதையும் சொல்ல எல்லாமே பொதுவாக எல்லாம் உண்டு அவர்கிட்ட, எதை வேணாலும். ஆமாம். 50 வருஷம் ஆச்சு. பொதுவாகவே நான் நிறைய அந்த 50 வருஷத்தில் கிட்டத்தட்ட எக்கச்சக்க டெபியூ ஸ்டார்ஸ் வந்தாங்க. நிறைய ஸ்டார்ஸ் டெபியூ பண்ணியிருக்காங்க. குறைஞ்சது ஒரு 100-120 ஆக்டர்ஸ் வந்து உள்ள டெபியூ பண்ணியிருப்பாங்க ஹீரோவா. அதெல்லாம் தாண்டி நிற்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ரஜினி சார்? அவர் உழைப்பு வந்து கொஞ்சம் நெஞ்ச உழைப்பு இல்லை சார். ரெண்டாவது பிளானிங், கொஞ்சம் நெஞ்ச பிளானிங் இல்லை. அதுக்கும் பதில் வந்து இப்போ இது ஒரு 5-6 பேர் உலகம் முழுக்க சாத்தியப்படுத்தியிருந்தாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருந்திருக்கும் சார். இந்த பர்டிகுலர் இந்த ஆகஸ்ட் 14th 1975 டு ஆகஸ்ட் 14th 2025 அப்படின்னு சொல்லி ஒரு 1000 கோடி படத்தை இவர் கொடுத்துட மாட்டாரான்னு ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கிற நடிகர் அப்படின்றது உலகத்தில் எங்கேயும் இல்லை சார். நீங்கள் இந்த ஏஜில் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத்தனை வருடங்களாக அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் வந்து இன்னைக்கும் நம்பர் 1 அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி எல்லாமே அமைந்த ஒரு நடிகர்ன்றது இல்லை. ஸோ இப்படி ஒரு பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி இல்லை. ஸோ நம்ம அது ஒரு பேட்டர்னில் கொண்டு வர முடியல. ஸோ இது ஒரு உழைப்புனால அவர் வந்துட்டாரா அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா அவருடைய படங்களில் அவர் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸு, அப்புறம் அவர் வந்து எதெல்லாம் அவர் பண்ணால் நல்லா இருக்காது, எதெல்லாம் அவர் மேலே குற்றச்சாட்டுகளாக வைக்கப்பட்டது, அதெல்லாமல் அவர் பாசிட்டிவாக மாற்றினதாக எடுத்துக்கலாமா? அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு படங்களுக்கு கூட பட்ஜெட்டை வந்து உருவாக்கி அந்த பட்ஜெட்டில் என்னென்ன இருக்கும், அதில் மக்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்ற ஆட் பண்ண விஷயங்களை சொல்லலாமா? அப்படி இல்லைன்னா அவர் சூஸ் பண்ணுற கதைகளை சொல்லலாமா? அவர் எடுத்துக்கிற டேரக்டர்ஸ் சொல்லலாமா? அவர் ஒரு சேர்த்துக்கிற காஸ்டிங் க்ரூவை சொல்லலாமா? அப்படின்ற இதுவும் வந்து அகைன் வந்து எல்லாமே சேர்த்து ஒரு வேறு நேரங்களில் வேறு காரணங்கள் தான் சொல்ல முடியும். குறிப்பாக இதில் மெயினாக சொல்லணும்னா 50 வருஷமாக அவருனா உயிரை கொடுக்குற ஒரு ஃபேன் பேஸை சொல்லலாமா? இப்படி எல்லாமே சேர்ந்து தான் சார் இது அகைன் இது வந்து ஒரு அமைப்பு தான். எப்படின்னா ஏதாவது ஒன்றாவது ஒருத்தருக்கு, ஒரு நடிகருக்கு இல்லாமல் போகும். ஏதாவது இதில் ஏதாவது ஒன்றாவது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கும். பட் இவருக்கு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏஆர் ரஹ்மான், ஒரு வைரமுத்து அண்ட் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற காம்போவே அவர் ஏற்கனவே ஒரு 3rd ஜென்ரேஷன்ல எடுத்த காம்போ. அதுக்கு முன்னாடி அவர் எம்எஸ்சி காலத்திலேருந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ இருந்தே அவருக்கு பாடகர்கள் வேற பாடல்கள், ஒரு எஸ்பிபி, வைரமுத்து, ஏஆர் ரஹ்மான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காம்போன்ற மாதிரி இப்போ எத்தனை பேட்ட காம்போ இருக்கு சொல்லுங்க? வேற எத்தனை நடிகர்கள்ட்ட காம்போ இருந்திருக்கு ஆப்வியஸ்லி பின்னால் இருந்திருக்கு. இவருக்கு எல்லா ஜென்ரேஷன்லையும் இந்த மாதிரி ஒரு காம்போ இருக்குது. இப்போ பாருங்க, அனிருத் பாடி அதே மாதிரி அவர் மியூசிக் போட்டு இவர் அதே மாதிரி ஒரு சூப்பர் எழுதினாலோ அப்படின்ற ஒரு காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி காம்போஸ் அப்பப்போ அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. இது அவர் ஒரு டேபுலேட் பண்ணி நீட்டாக பிளான் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக கொண்டு வந்திருக்காரு சார். அவருன்ற அந்த ஒரு பிம்பத்தை அவர் இன்னைக்கு சும்மா, அதாவது அன்னைக்கு எஸ்பிஎம் சார் சொன்னார் சார் ஆடியோ லான்ச்சில், 50 அந்த கூலிலேருந்து இந்த கூலி வர்றது வந்து சும்மா கொடுத்துடல அவருக்கு யாருக்கும் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம். அவர் வந்து உழைச்சி வேற வகையில் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்ற வந்து ஒரு உண்மை, மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ இது இட்ஸ் பவர் பேக்டு ஸ்ட்ராட்டஜி சார். இதுவும் வந்து உலகம் முழுக்க யாருக்கும் எந்த நடிகருக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணீங்க, ஒரு ஜாக்கி சான் எடுத்துக்கோங்களேன்,
ஓகே அஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார்ஸ். ரஜினிகாந்த் அவர்கள் 2வது இடத்துல ஏசியாவில் சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கும் பொழுது முதல் இடத்துல வாங்கிட்டு இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சாரி சூப்பர் ஸ்டார் ஜாக்கி சான் அவர்கள். ஸோ அப்படிங்கும் பொழுது அவரால் இந்த ஏஜ் வரைக்கும் சர்வே பண்ண முடிஞ்சுதானே முடியல. இப்போ அவர் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் ரெஸ்பெக்டிவ் இண்டஸ்ட்ரியில் அவர் தான் நம்பர் 1 இல்லை. இப்போ அவருடைய படங்கள் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்குதானா இல்லை. ஆனால் இவருக்கு இப்பவும் இருக்கு, ரைட்டுங்களா? இப்படி இப்போ நீங்கள் ஒரு அர்னால்டு எடுத்துக்கோங்க, வேறு யாரை வேணால் எடுத்துக்கோங்க, நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க சார். அந்தந்த ரெஸ்பெக்டிவ் இண்டஸ்ட்ரீஸில் இந்த ஏஜில் இத்தனை ஆட்ரிபியூட்ஸோடு இருக்கிறாங்கன்னா இல்லை. ஸோ இவர் இருக்கிறார் அப்படின்றது வந்து இட்ஸ் யூனிக் பேட்டர்ன். ஹீ இஸ் த ஒன் ஹூஸ் கிரியேட்டட் இட். எப்படி ஸ்டைல்ன்ற ஒரு பேட்டர்னை, எப்படி என்ன சொல்கிறது, ஒரு மாஸ் சாங்ஸை வச்சு இன்ட்ரோ கொடுத்து ஒரு இன்ட்ரோ அப்படின்ற ஒரு கல்ச்சரை கொண்டு வந்தாரோ, எப்படி பாஷா மாதிரி ஒரு பைபிள் ஆஃப் கமர்ஷியல் சினிமா உருவாக்குனாரோ, அந்த மாதிரி இவர் உருவாக்கி வச்ச பேட்டர்ன். இனிமேல் 75 வயசுல ஒரு கமர்ஷியல் ஹீரோவா, அதே நேரத்தில் நம்பர் 1 இடத்துல நம்பர் 1 கலெக்ஷனோட அடுத்த நம்பர் 1 கலெக்ஷனை கொண்டு வர்றதுக்கு, அடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு நடிகரை எப்படி எதிர்பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பேட்டர்ன், ஒரு இனிஷியலா போட்டிருக்காரு சார். ஸோ இட்ஸ் ஆல் நியூ. ஸோ இது வந்து ஒரு புதுமை, ஒரு புரட்சி. இது தமிழ் சினிமாவில், இன்னும் சொல்ல போனால் இந்திய சினிமாவிலேயே படைக்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஸோ அதனால இந்த 50 வருஷ சர்க்கிள்ன்றது வந்து இது சும்மா வரல. இது இட் இஸ் காட் a lot of things to it. You cannot just name it like இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆமாம். இப்போ அந்த நம்பர் 1 அப்படின்ற ஒரு ஸ்பாட், அந்த ஒரு இடத்துக்கு தான் இப்போ 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒரு சண்டை இருந்தது. யார் நாங்களா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு சைடில், விஜய் அவர்கள் ரசிகர்கள் கொஞ்சம் கரெக்டாக அப்போ தான் பேச ஆரம்பித்தாங்க எதிராக. நாங்கள் தான் அடுத்து சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரியான, நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார், இதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் கிடையாது, விஜய் தான் அப்படின்ற மாதிரியானது. அந்த நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு விஜய் அவர்கள் இப்போ அந்த ரேஸ்லேருந்து விலகிட்டதால கொஞ்சம் ஒரு ஈஸியர் வேயா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரஜினி அவர்கள்? இல்லை சார், இப்போ 2003 அந்த டைம்ல வந்து விக்ரம சூப்பர் ஸ்டார்னு எழுதுனாங்க, ரைட்டுங்களா? இது இட்ஸ் நாட் ஒன்லி விஜய் சார். everyone has fought against Rajini and Rajini fans and they wanted this throne not to be claimed. இது இன்னைக்கு புதுசு கிடையாது. ஸோ இட் வாஸ் ஃப்ரம் லைக் கமலஹாசன். நீங்கள் அதுக்கெல்லாம் முன்னாடி கொண்டு போங்க சார். என்ன சொல்கிறது, ஜெய்சங்கரே வந்து அகெயின்ஸ்ட் ஆக்டிங் இன் எனி ஆஃப் த ரஜினி ஃபிலிம்ஸ். ரஜினி கூட படம் நடிக்க மாட்டேன், அண்ட் என் படம் வந்து ரஜினி கூட இறங்கக்கூடாது. இட் இஸ் ஆல் ஹேப்பன்ட் சம்வேர் இன் வாட் 70s, அந்த மாதிரி டைமில் நடந்துட்டு இருந்தது. அண்ட் தென் ஹி ஹேட் டு ஆக்ட் அஸ் வில்லனாக நடிச்சாப்புல தலைவர் கூட. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சத்யராஜும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பழனிசாமி அதெல்லாம் வரும்போது அவர் ஒரு பீக்கில் இருந்தாப்புல. இன்றைக்கி ஒரு சும்மா ஒரு ரோல் பண்ணுறாரு. அதே மாதிரி சூரியவம்சம் படம்லாம் இருக்கும்பொழுது சரத்குமார் ஒரு பீக்கில் இருந்தார், அவர் தலைவர் கூட கோச்சையான படத்தில் ஒரு ரோல் பண்ணுவார். அதே மாதிரி ஏறக்குறைய டிஆர் படங்களே தலைவர் படங்களுக்கு டஃப் கொடுத்துருக்கு. டிஆர் படங்களுடைய ஒவ்வொரு படங்கள் 365 நாள் 400 நாள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தலைவரோட படங்கள் அப்போ 200-250 ஓடிக்கிட்டு இருந்து டிஆர் வேற மாதிரி ஆயிட்டாரு. பாக்யராஜ் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கலாம் ஒரு ரோலுக்கு சும்மா வந்துட்டு போறாங்க, சும்மா ஒரு பேஜுக்கு ஒரு வந்துட்டு போறாங்க, வைக்கிறாங்க, இப்படி தான் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி இப்போ நமக்கு தெரியும், இந்த ரீசெண்ட் இதுன்றதுனால ஒரு ஹேப்பனிங்கிறதுனால நீங்கள் அதை கோட் பண்ணுறீங்க. பட் ஆனால் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் இடத்த இந்த 50 வருடமாக அடையணும்னு சொல்லி 50 பேருக்கு மேலே இருந்திருக்காங்க சார். அதுதான் உண்மை சார். அதுதான் சொல்கிறேன் இல்லையா. நீங்கள் இன்னும் ரீசெண்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2008 அந்த 7-8 காலகட்டங்கள், இந்த வாரணம் 1000 அதெல்லாம் அயன் வரும் பொழுது, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஆரம்பித்து அந்த சிங்கம் ஆதவன் சிங்கம் வரைக்கும் அந்த ஒரு பெரிய ட்ராவல், 7ஆம் அறிவு சிங்கம் வரைக்கும் அந்த ஒரு பெரிய ட்ராவல் இருக்கும் பொழுது, ஸோ ஆக்சுவலி சூர்யா வாஸ் பெர்ஃபார்மிங் வெல். இருக்கிற எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனி அவர்கிட்ட தான் பண்ணாங்க. அப்போ சூர்யா வாஸ் பெஸ்ட்னு எழுதுனாங்க. அதே மாதிரி அன்னியன் வரைக்கும் நீங்கள் 99 சேதுல ஆரம்பிச்சு அன்னியன் வரைக்கும் விக்ரம் வாஸ் பெர்ஃபார்மிங் வெல் அப்படிங்கும்பொழுது விக்ரம் தான் சூப்பர் ஸ்டார்னே எழுதுனாங்க சார். அதுக்கப்புறம் மங்காதா வரும்பொழுது அஜித் அவர்களோட மாஸ், அஜித் அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார்ட்ட இல்லைன்னு எழுதுனாங்க சார். அப்படி எழுதுனாங்க. அதே மாதிரி அடுத்து விஜய் வந்து அந்த மெர்சல் படத்தில் ஆரம்பிச்சு ஏறக்குறைய 2017 மெர்சல் படத்தில் ஆரம்பிச்சு அவரையும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா மற்ற ஆக்டர்ஸ்லாம் வந்து டவுன் ஆகிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக இவர் இருக்காருன்றதுனால இவரை சூப்பர் ஸ்டார் கூட கம்பேர் பண்ணி சூப்பர் ஸ்டாருடைய இடத்தை பிடிக்கணும், சூப்பர் ஸ்டாருக்கு போட்டி நாம் தான் சொல்லாத வாய் கிடையாது இண்டஸ்ட்ரியில், சொல்லாத நடிகர்கள் கிடையாது. இன்னும் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை லேடி சூப்பர் ஸ்டார், மக்கள் சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் இது மாதிரி உலகநாயகனுக்கு யாரும் போட்டாங்களா அப்படின்னா போடல. ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னு திரையில வந்தது, ஒரு மக்கள் சூப்பர் ஸ்டார்னு திரையில வந்து, ஒரு அகில உலக சூப்பர் ஸ்டார்னு திரையில வந்தது. இப்படி பல சூப்பர் ஸ்டார்களை சூப்பர் ஸ்டார் பட்டத்து மேலே தான் எங்களுக்கு என்ன இருந்தது அப்படின்றதுனால இட்ஸ் நாட் ஒன்லி விஜய். விஜய் இஸ் அஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் த காம்படிட்டர்ஸ், ஒன் ஆஃப் ஆர் வாட் the one that who stood against us அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒழிய, இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எங்களுக்கு பழகினது தான். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக வந்து சண்டை போட்டு போவாங்க. அந்த மாதிரி இப்போ விஜய் வந்து சண்டை போட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அடுத்தது சிவகார்த்திகேயன். இப்போ போன வருஷம் என்ன எழுதுறாங்க அப்படின்னா வேட்டையன் வெர்சஸ் அமரன் எழுதுறாங்க. இது அதுதான் அடுத்தது. இன்னும் நாளை பிரதீப் எழுதுவாங்க. எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். இட்ஸ் நாட் நியூ.
இட்ஸ் சம்திங் எல்லாம் பார்த்து தேய்ச்சி ரெக்கார்டை ஏன்டா மறுபடியும் ஓட்டுறீங்கன்ற மாதிரி இப்போ மறுபடியும் அதுதான் அமரன் வர்சஸ் இதுன்னு எழுதுனாங்களா இப்போ என்ன சொல்றது நினைச்சு பார்த்துட முடியுமா சார் கூலி முன்னால் நான் வந்து நிற்கிறேன்னு ரைட்டா வார் அப்படின்ற ஒரு படத்தில் 2 இண்டஸ்ட்ரியோட 2 டாப் ஹீரோஸ் நடிக்கிறாங்க சார். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரித்திக் ரோஷன்றது வந்து கிட்டத்தட்ட 9 ஸ்டேட்ஸை கவர் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வராரு ரைட்டுங்களா. பட் ஆனால் இவர் ஒரு ஸ்டேட் தான் இவருக்கு பேஸ். பட் ஸ்டில் வார் வெர்சஸ் கூலின்னு எழுதுறாங்களா, வார் வெர்சஸ் கூலின்னு எழுதுறாங்க இல்லையா. ஸோ அதுதான் என்னைக்குமே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய படங்கள் கூடவும் சரி அவருடைய ஸ்டேச்சர் கூடவும் சரி போட்டி போட்டுட்டே இருந்தவங்க இன்னைக்கு என்ன ஆனாங்கன்னு தெரியும். இப்போ போட்டி போட்டுட்டு இருக்கவங்களும் என்ன ஆக போறாங்கன்றதும் தெரியும். இந்த குதிரை இந்த யானை ஒன்றுமே பண்ண முடியாது. இது பாட்டுக்கு இது வேலையை பார்த்துக்கிட்டு அசையாமல் ஓடிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கும். நீங்கள் தொட்டு பார்க்கலாம், முட்டி பார்க்கலாம், இடித்து பார்க்கலாம், மோதி பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் 2-3 இடத்துல எங்களுக்கும் டென்ட் ஆகாமல் இருக்காது. ஒரு காரில் வந்து லாரி அடிக்கும் போல் நீங்கள் லாரியில் ஏறி வரீங்க, நாங்கள் அது பாட்டுக்கு அம்பாசிடர் தான். நாங்கள் பாட்டுக்கு எதாவது தலைவர் சொல்கிறார் இல்லையா 1950 மாடல், இந்த மாடலு பல ஸ்பேர் பார்ட்டை மாற்றிருக்காங்கன்ற மாதிரி பழைய அம்பாசிடர் தான். ஆனாலும் டென்ட் வாங்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு என்ன சொல்கிறது எல்லாம் ரெடி பண்ணிட்டு நாங்கள் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி. இந்த நீங்கள் சொல்கிற இந்த காம்படிஷன்லாம் வந்து இட்ஸ் நாட் கோன் லைக் ஈவன் ஹர்ட், பட் 1% கூட எங்களை ஹர்ட் பண்ணாது சார். இட் இஸ் அஃப்கோர்ஸ் யூனோ ஒன் ஆஃப் எங்களோட சைக்கிளில் இந்த 50 இயர் சைக்கிளில் திஸ் கம்ஸ் அண்ட் கோஸ்ன்ற மாதிரி we've got at least 100 instances. ஸோ இந்த மாதிரி 500 ஸ்டார்ஸ் 50 வருஷத்துல 500 பேரை பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் பார்க்க தான் போறோம் அப்படின்னு. நான் தான் சொல்றேன், நீங்கள் போன வருஷம் நீங்கள் சிவகார்த்திகேயன் கம்பேர் பண்ணிட்டீங்களே, இப்போ தொட்டு பாருங்க பார்ப்போம் கூலி தொட்டுருங்க நீங்கள் சார், தொட்டுருங்க முடியுமா? அடுத்த வருஷம் நீங்கள் பிரதீப்பை கம்பேர் பண்ணுவீங்க, அதனால் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தாச்சு. கடைசியாக ரஜினி அவர்களை பற்றி கேட்குறது நான் கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா, இந்த 50 வருஷத்துல நிறைய இடத்துல ஒரு சீரீஸ் ஆஃப் தோல்விலாம் வந்திருக்கு. ரொம்ப ரீசெண்டாக பார்த்தேன் அப்படின்னா அந்த அண்ணாத்த டைமில் வந்து ஒரு அவ்வளோதான் இதோட முடிஞ்சது, இதுக்கப்புறம்லாம் ஹோப் இல்லை அப்படின்னாரு. அப்போ தான் நெல்சன் வந்து ஜெயிலர்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அப்போ ஒரு ஹைப் இருந்தது படம் அனௌன்ஸ் பண்ணுவது. ஆனால் பீஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு அச்சம் இருந்தது, இல்லை அப்போ இங்கேயும் மிஸ் ஆயிருமோ அப்படின்ற ஒன்று அப்படின்னு நம்ம தான் இருந்துச்சு. ஏன்னா அண்ணாத்த கொஞ்சம் எதிர்பார்த்த ஒரு இது கிடைக்கல, பல பேர்ட்ட ஒரு ஏமாற்றம் கொடுத்த ஒரு திரைப்படமாக தான் நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாப்பான ஒரு படமோ இல்லை ஒரு எதிர்பார்த்த ஒரு வரவேற்பு பெறாத ஒரு படத்துல இருந்து வர ஒரு டைரக்டரும் வர்றாரு. அதுக்கப்புறமும் திரும்பி வர்றதுக்கு காரணம் இதே மாதிரியான நிறைய இன்ஸ்டன்ஸ் வந்து அவரோட 50 வருஷ கெரியர்ல பார்த்துருப்பாரு. அவர் ஒரு சார் அவர் கூட வந்தவங்க 99% பேர் உட்காந்துட்டாங்க சார், 98% உட்காந்துட்டாங்க சார். சர்வைவ் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அது 1975 அவர் வரும்பொழுது அவருக்கு முன்னாடி ஒரு 5 வருஷமோ பின்னாடி ஒரு 5 வருஷமோ வந்தவங்களில் 98% வந்து விழுந்துட்டாங்க. மீதி இருக்கிற 2% வந்து சர்வைவ் பண்ணுறாங்க somehow. Even you take what superstars of the respective industries as in like மம்முட்டி எடுத்துக்கோங்க, மோகன்லால் எடுத்துக்கோங்க, you take சிரஞ்சீவி ஆர் பாலையா ஆர் மேபி இங்கே நீங்கள் நார்த்தில் எடுத்துக்கோங்க, கம்ப்ளீட்லி நார்த்தில் டவுனு லைக் 100% இட் இஸ் டவுன். நீங்கள் அமிதாப், தர்மேந்திரா, அப்படி இல்லைன்னா அவர் ரிஷி எல்லாரும் இறந்து அஃப்கோர்ஸ் நாட் டு மென்ஷன் இறந்துட்டாங்க ஒரு சில பேர். அப்போ இவர் வந்து இருக்கிறாருன்னா நான் தோக்கவே இல்லை, நான் தோத்துறேன்னு ஏன்டா சொல்றீங்க, நான் தோக்கலடா இருடா நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ற அந்த ஒரு பல்ஸ் இருக்கு சார். போதுண்டா பார்த்துட்டோம் அப்படின்னு அவருக்கு உட்கார்ற மனசே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கணும். என் உடம்புல இன்னும் உயிர் இருக்கு, அவ்வளோதான் எனக்கு மோட்டிவேஷனு. என் உடம்புல உயிர் இருக்கு. ரெண்டாவது நான் என்னைய நம்பி ஒரு கோடான கோடி மக்கள் வெளியில நான் என்னமாவது பண்ணிட மாட்டேனான்னு எதிர்பார்க்குறாங்க, என்னைய பார்க்க இன்னும் ஆர்ப்பரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு புஷ் இருக்கு. நான் இருக்கேன். ரெண்டாவது எனக்கு இப்படி ஒரு புஷ் இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்ச கிராஃப்ட் இது. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன்னா அடிச்சு 2வது தடவை எந்திரிச்சு வருவேன் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும் சார். அவரு இப்போ நான் ஐ கேன் டூ மேக்ஸ் பெட்டர் அப்படின்னா ஒரு கணக்கு நான் தப்பா போட்டேன் ரைட்டுங்களா, தட் டசன்ட் மீன் தட் எனக்கு கணக்கே போட தெரியாது இல்லை இல்லையா. நான் அடுத்து இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சம் கேட்குறேன், 100 + 50 150 நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா திடீர்னு 987 + 437 வரும் ஒரு. அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே தடுமாறுவீங்க. அடுத்தது நீங்கள் ஏதோ ஒன்று. ஸோ தட்ஸ் வாட். ஸோ ஒரு எனக்கு தெரிஞ்ச கிராஃப்ட் நான் ஒரு தடவை விழுந்துட்டேன், அஃப்கோர்ஸ் நான் விழுந்துட்டேன், அதையும் நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டு அடுத்து அடிக்கிறேன்டா அப்படின்னு அடிக்கிறது தானே சார் அவருடைய ஃபார்மேட்டு. சார் சிவாஜிக்கு அடுத்தது குஷேலன் வந்தது சார், குஷேலனுக்கு அடுத்து தான் சார் எந்திரன் வந்தது. என்ன சார் இது? யோசிங்க நீங்க. குஷேலன் என்ன ஆனிச்சு, எந்திரன் என்ன ஆனிச்சுன்னு யோசிங்க சார். எந்திரன் வந்துச்சு சார். எந்திரன் வந்ததுக்கப்புறம் இதே நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, ஒரு கரியர் ஒரு டவுன்றது, அதாவது நெகட்டிவ்ல கொண்டு போயிட்டாங்க சார். அப்போ தான் இவங்க இன்னைக்கு நம்பர் 1 கிளைம் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்டார்ஸுமே உருவாங்கினாங்க. அதாவது 2003 நான் அந்த காலகட்டங்களில் தலைவர் சொன்ன ஒரு 2 வாக்கியத்தை மட்டும் நான் மறுபடியும் பல இடங்களில் சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சார். சிங்கப்பூரில் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறாங்க, இவர்கள் அமரர் விஜயகாந்த் தலைமையில் நடத்தும் பொழுது அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவ்வளோதான் இனிமேல் என்ன எல்லாம் பார்த்தாச்சு வச்சாச்சு, ஒரு புகழோட உச்சிக்கு அடைஞ்சாச்சு,
இனிமே இவங்க வரட்டும், நீங்களாம் வந்து ஆடுங்க, நாங்க பாட்டுக்கு ஸ்டேடியம்ல உட்காந்து கை தட்டிட்டு போறோம் அப்படிம்பாரு. இது சொன்ன அவருடைய தரத்தில் உள்ள நடிகர் கிடையவே கிடையாது சார். தமிழ்நாட்டில் இந்தியாவில் கிடையவே கிடையாது. அவ்வளோ ஓப்பனாக பேசுவார் சார். அதுவும் முக்கியமாக அவரை எதிர்பார்த்து தான் அந்த கூட்டமே வந்திருக்கும். நீங்கள் அப்போ அந்த ஃபங்க்ஷன் நடத்தினவங்க எல்லாருமே அங்கங்கே இன்டர்வியூ கொடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காலாம் டிக்கெட் வாங்கிட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல போயிட்டு நான் முடிஞ்சு போச்சுப்பா என்னைய பார்க்க நான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 2003 கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸில் சாமி வரும்போது அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் சொல்லுவாப்புல, அந்த ஃபங்க்ஷன்லையும் சொல்லுவாப்புல, சூர்யா நல்லா பண்ணுறாரு, விஜய் நல்லா பண்ணுறாரு, அஜித் அங்கே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு, இங்கே விக்ரம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, நீங்களாம் பண்ணுங்க, நாங்கள் பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், நீங்கள் பண்ணுறதான். இப்படி ஒரு அன்னைக்கு 2000-2003 சொன்னதை வந்து இவங்க அப்போ தான் 2010-11 தான் ஒவ்வொரு படங்களை வச்சுட்டு மங்காத்தா வச்சுட்டு ஒரு அஜித்தும், அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு துப்பாக்கி கத்தியை வச்சுட்டு விஜயும், அதே மாதிரி ஒரு 7ஆம் அறிவு போன்ற படங்களையும், ஒரு அயன் அது போன்ற படங்களை வச்சுட்டு இவரும், அப்படி எல்லாருமே அப்போ தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் கம்ப்ளீட் கிராஃப் நெகட்டிவ்ல கொண்டு போயிட்டாங்க சார். கிராஃப் 0ல வைக்கல, நெகட்டிவ்ல கொண்டு போயிட்டாங்க. முடிஞ்சது அப்படின்னு. அதோட பீக்லாம் லிங்கா, அதோட பீக்லாம் நீங்க அப்போ கூட சார் ஃப்ளாப் ஆகும்போது கூட அவருடைய கலெக்ஷன் நெருங்க முடியல. அது வேற கதை. அதெல்லாம் வந்து வேற ஒரு டைனமிக்ஸ் வைங்க இப்போ. பட் ஆனால் அவ்வளோ நெகட்டிவ்ல போயும் கூட அடிச்சு கபாலின்னு ஒரு படத்தை ஒன்றுமே இல்லாத படத்தை வச்சு வந்தார் சார். என்னை கேட்டிங்கன்னா கபாலிலாம் நான் ஒரு தடவை பல்ல கழிச்சுட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். ரைட்டுங்களா? ஐம் கிளைமிங் ஐம் த பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் ரஜினி. பட் ஸ்டில் ஒரு ரஜினி ரசிகனையும் சந்தோஷப்படுத்தாத படம் கபாலி. ரைட்டுங்களா? அந்த 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் என்னடா படத்தில் நடக்குது, எதுக்குடா அந்த படத்தில் நடிச்சாப்புல அப்படி இல்லை, அது அவருக்கே தெரியும். அதனால தான் காலா படத்தில் வந்து என்ன சொன்னார்னா, என்னடா அவன் தேடிட்டு போகிறான் பொண்டாட்டி தேடிட்டே போயிட்டு இருக்கான், இது என் ஸ்டைலில் இல்லை, அதான் என் ஸ்டைலில் ஒரு படம் கொடுக்குன்னு தான் காலா வாங்கணும்னு அவர் சொல்லுவாப்புல. இது காலாவுடைய ஆடியோ லான்ச்சில் சொல்லுவாப்புல. ஸோ த ஃபேக்ட் இஸ் அந்த டவுன்ஃபாலுக்கு அப்புறம் கபாலிக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸி ஒன்று கிரியேட் ஆச்சு சார். ஒரு ஃப்ரெண்ட்ஸினஸ், ஒரு ஓவரால் ஒரு ஆரா மார்க்கெட்டிங், முரட்டு மார்க்கெட்டிங் பண்ணாங்க. உலகத்திலே ஒன்றும் பண்ணாத மார்க்கெட்டிங்லாம் பண்ணாங்க சார் தமிழ் சினிமாவில் அன்னைக்கு. அப்போ வெளிநாட்டில் இன்னைக்கு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் கேட்டை உடச்சிட்டு போகிறான்னு தெரியுமா, அந்த மாதிரி மலேசியாவில் கேட்டை உடச்சிட்டு போய் டிக்கெட் வாங்கினாங்க. இதெல்லாம் எந்த நடிகருக்கும் நடந்ததில்லை இந்தியாவில். அப்படிலாம் நடந்தது. அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அதுக்கப்புறம் 2016 அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலா அப்படியே ஒவ்வொன்றா வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ஒரு டவுன் கிரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பேட்டை லைட்டாக ஒரு இதாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெயிலர் வந்து 2K கிட்ஸு, அதாவது நம்ம 2K கிட்ஸுக்கு இந்த ரஜினினா யாரு, இந்த ரஜினி ஃபேன்ஸ்னா என்ன, இந்த ரஜினி என்னென்ன பண்ணியிருக்காரு, உனக்கு எதுக்கு நீ அறியாம உனக்கு கூஸ்பம்ஸ் வருது அப்படின்றத காமிச்சது கரெக்டாக அந்த படம். எதுக்குடா இந்த மனுஷனை நமக்கு பிடிக்குது அப்படின்னு தெரியாம இவங்கெல்லாம் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இவங்க முன்னாலாம் எவனுமே ஒன்றும் கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு. அதே தான் மறுபடியும் அடுத்தது ஒன்றும் இல்லை. நீங்கள் வேட்டையன் வந்து இப்போ எப்படி ஒரு பாஷாவுக்கும் ஒரு முத்துவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நான் பார்க்குறேன். எதில் அப்படின்னா ஒரு ஜெயிலருக்கும் ஒரு வேட்டையனுக்கும் ஒரு கூலிக்கும் நடுவில். ரைட்டுங்களா? பாஷா இஸ் பாஷா என்னது. முத்துவை நீங்கள் கழிச்சிட முடியுமா? முத்து உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. பட் ஆனால் பாஷா கூட நீங்கள் முத்துவை கம்பேரே பண்ண முடியாது. அது வேற இது வேற. அது ஒரு பீக்கு, இது வேற மாதிரி ஒரு ரீச். ஸோ அந்த மாதிரி தான் வேட்டையன் நம்ம பார்க்குறோம். ஒரு டிப்பு இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு டிப்பு இருக்கு. அடுத்து ஒரு கூலி, ஒரு அடி போட போறாரு. நீங்கள் இந்தியாவில் இப்படி ஒரு படம் இல்லை அப்படின்ற அளவுக்கு எப்படி 1995 பாஷா வரும்பொழுது இந்தியாவே சார் நம்ம அப்பெல்லாம் என்ன சொல்ல மேபி வந்து மீன் தேர் நம்ம என்ன 2 வயசு 3 வயசு 5 வயசு இல்லை சம்டைம்ஸ் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் பிறந்திருக்கவே மாட்டாங்க சார். நமக்கு தெரிஞ்சது KGF ஒரு பாகுபலி. இன்னைக்கு KGF ஒரு பாகுபலி எப்படியோ அப்படி அன்னைக்கு பாஷா. அது விவரம் தெரிஞ்சவனுக்கு தெரியும், அன்னைக்கு சினிமா தெரிஞ்சவனுக்கு தெரியும், அன்னைக்கு அந்த படத்தினுடைய ரீச் தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு பாஷாவை மறுபடியும் இன்னைக்கு வந்து ஒரு கூலியா தமிழ் சினிமாவுக்கு ஒரு 1000 கோடியா கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு சார் அவர் பேசும்பொழுது சொல்றாரு சார், எல்லாரும் எடுத்து போடுறேன். ஏன் எடுத்து போடுறேன் அப்படின்னா எப்படியாவது இந்த படத்தை ஹிட் ஆக்கணும்னு அவர் நினைக்கிறாரு சார். அப்போ அதை ஆக்கிடணும் அப்படின்னு அந்த ஒரு உழைப்புக்காக அந்த ஒரு வெகுமதி அவர் கண்டிப்பா கிடைச்சது சார். ஏன்னா இவ்வளவு நாள் உழைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டு ஒரு மனுஷன் இன்னைக்கு ஒரு டார்கெட்டோட அடிக்கிறார். ஏன்னா இது ஜெயிலர்ல எல்லா ஸ்டேட்ஸும் நம்மளை விட்டு முந்தி போட்டு போயிட்டாங்க. ஒரு காலத்துல நம்ம தான் இருந்தோம், அவருடைய அப்சல்யூட் பிரேம்லாம் அவர் தான் இருந்தார். இன்னைக்கு எல்லாரும் முந்தி போயிட்டாங்க. பார்க்கும்பொழுது இங்க ஹெல்ப் பண்ண ஆள் இல்லையே வேற. சரி இவங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாரும் அடி வாங்கிலாம் உழுந்து கிடக்குறாங்க. ஒருத்தர் என்னன்னா KGF டைப் அடி வாங்குறாரு, இன்னொருத்தர் என்னன்னா ஒரு கன்னட படத்துல சரி ஒரு தெலுங்கு படத்துல அடி வாங்குறாரு. இப்படி இவங்க போய் அடி வாங்கி விழுகுறாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது சூப்பர் ஸ்டாரோட கலெக்ஷனை ஒரு சிரஞ்சீவி அடிச்சாரா, ஒரு பாலையா அடிச்சாரா, ஒரு மோகன்லால் அடிச்சாரா, ஒரு சிவராஜ்குமார் அடிச்சாருன்னா அடிக்கல. சூப்பர் ஸ்டாரோட கலெக்ஷன் இன்னைக்கு இவங்களே அடிக்கலையே. 2.0 தான் அதிக கலெக்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஜெயிலர் சொல்றாரு, என்னடா போச்சு, என்னடா தமிழ் சினிமா இப்படி கீழே கொண்டு போயிட்டீங்க அப்படின்ற ஒரு மிஷனோட இறங்கியிருக்காரு. கூலி இஸ் மிஷன் ஆஃப் ரஜினிகாந்த் சார். கூலி இஸ் ஸ்டேட்மெண்ட்
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரஜினிகாந்த் சார். கூலி இஸ் a ஸ்டேட்மெண்ட் ஃபார் ரஜினி ஃபேன்ஸ் அண்ட் as well as தமிழ் பீப்புள் அண்ட் as well as தமிழ் இண்டஸ்ட்ரி. அவர் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை, தமிழ் ரசிகர்களை, ரஜினி ரசிகர்களை பெருமைப்படுத்தணும்னு எப்பயுமே நினைப்பாரு, யோசிப்பாரு சார். அதுக்கு தான் அரசியல் ட்ரை பண்ணார். அது அவருக்கு செட் ஆகலை, விலகிட்டாரு, ஒதுங்கிட்டாரு சார். ஆனால் இந்த தமிழர்களுக்கு இன்னைக்கு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை என்ன? 1000 கோடி. அதை எப்படியாவது அடிச்சு நான் பிடிக்கி கொடுத்துட்றேன் அப்படின்றதுக்காண்டி என்னென்ன பண்ண முடியும் எல்லாம் பண்ணி பார்க்குறேன். சி அஃப்கோர்ஸ் இப்போ வார் இருக்குது, அதனால் கூலியினால் எந்திக்க முடியல, வைக்க முடியல அப்படின்னு 1000 கோடி தட்டலைனா கூட ஜெயிலர் டு கன்ஃபார்ம் சார். என்ன சார் ஜெயிலர் மாதிரிலாம் இப்போ இருக்கிற எவன் சார் படம் நடிச்சிருக்கான்? ஜெயிலர் மாதிரி இப்போ இருக்கிற நடிகர்கள் இவ்வளவு பெரிய ஆறாவை, இவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை, அதே நேரத்தில் இப்படி ஒரு படம், ஒரு கமர்ஷியல் படத்தை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பார்க்க வச்ச படம் ஜெயிலர். ஸோ யூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டே ஒரு படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட் 1000 கோடி. பாகுபலி ஒரு படம் ஃபர்ஸ்ட் பார்ட் கேஜிஎஃப், செகண்ட் பார்ட் கேஜிஎஃப் 1000 கோடி. புஷ்பா 2 1000 கோடி அப்படின்றதான் ட்ரெண்ட். எக்ஸப்ட் இது இட் டசன்ட் ஒர்க் ஃபார் வாட் அமீர் கானும் அந்த ஷாருக் கானும். ஏன்னா ஷாருக் கானுக்கே அஃப்கோர்ஸ் வந்து பட்டான் கொடுத்த புஷ் தான் ஜவான் 1000 கோடி. அதே மாதிரி அஃப்கோர்ஸ் அமீர் கான் வந்து 2000 கோடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து சைனீஸ் மார்க்கெட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணார். பட் இங்கே வந்து ட்ரெண்டே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட். ஸோ ஜெயிலர் கொடுத்த ரீச் அதுவே 670-700 கோடி வந்துருச்சு அப்படின்னா அப்போ ஜெயிலர் 2 என்னமா ஆகும் நீங்கள் பாருங்க. இந்த கூலியோட டபுள் டிமாண்ட், டபுள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இருக்க போது அது எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டை வச்சு தமிழ் சினிமா ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் 1000 கோடியை கொடுக்கணுன்ற ஒரு மிஷன்ல இறங்கியிருக்காரு. ஸோ இட்ஸ் ரஜினிகாந்த் மிஷன். இந்த மிஷன் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார்.